அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரமலானும் அது தொடர்பான கேள்விகளுக்கான பதில்களும் என்ற அந்த தொடரிலே இன்றைய நாளின் கேள்வி என்னவென்றால், நோன்பு நோட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உடலுடைய சீனி மட்டத்தை அளப்பதற்காக சுகர் டெஸ்ட் பண்ண முடியுமா என்பதாக இருக்கின்றது. இதற்கான பதில் என்னவென்றால், எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினதும் அன்னாருடைய அடிமை பேரன்பர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினதும் போதனைகள் மற்றும் முன்மாதிரியிலிருந்து அடிப்படையாக தெரிய வருகின்ற விஷயம் என்னவென்றால், திருக்குர்ஆனில் நோயாளி நோன்பு நோக்கக்கூடாது என்று கூறியதன் அர்த்தம், எந்த நோயாளிகளுடைய நோய் நிலைமை நோன்பு நோட்பதன் மூலமாக அதிகரித்து அவருக்கு வருத்தம் கூடுகின்றதோ அத்தகைய நோயாளிகளே நோன்பு நோக்கக்கூடாது என்பதாகும். மற்றபடி ஒருவருடைய நோய் நிலைமை இவ்வாறு இருக்கின்றது என்றால், அதாவது அவர் நோன்பு நோட்பதன் மூலமாக அவருடைய நோய் நிலைமை அதிகரிக்காமலும் அவருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமலும் இருக்கின்றது என்றால், பிறகு அவரால் நோன்பு நோக்க முடியும். சஹீஹுல் புகாரியிலும் அதுபோன்று இன்னும் பல ஹதீஸ் நூல்களிலும் பரவலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் செய்யப்பட்டு வந்த ஒரு சிகிச்சை முறை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது அக்கால அரேபியாவிலே ஒருவருக்கு ஏதும் நோய் ஏற்பட்டுவிட்டால் அவருடைய இரத்த நாளத்தில் ஒரு ஊசி போன்ற உபகரணத்தை குத்தி அதன் மூலமாக வாயினால் இரத்தம் உறிஞ்சப்பட்டு வெளியே வீசப்படுகின்ற ஒரு சிகிச்சை முறை காணப்பட்டு வந்தது. இது முற்றிலும் இக்காலகட்டத்திலே சிரிஞ்சரின் மூலமாக இரத்தத்தை பரிசோதிப்பதற்காக செய்யப்படுகின்ற அந்த டெஸ்டுக்கு ஒப்பானதாக காணப்பட்டது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான சிகிச்சை முறையை கையாண்டிருக்கின்றார்கள் என்று ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது. எனவே இதிலிருந்து தெரிய வருகின்ற விஷயம் என்னவென்றால், நோன்பு நோட்பதால் நோய் நிலைமை அதிகரிக்காத சாதாரண நோய்களின் போது நோன்பு நோட்பதும் ஆகுமானதாகும் என்பதும் இந்த ரிவாயத்திலிருந்து தெரிய வருகின்றது. அதே போன்று மேற்கூறப்பட்ட சிகிச்சை முறை இன்றைய காலத்தில் இரத்த பரிசோதனைக்காக இரத்த சாம்பல் எடுப்பதற்கு முற்றிலும் ஒப்பானதாக இருந்தது. எனவே ஒருவருடைய சுகர் லெவல், அதனுடைய நோய் நிலைமை அவர் நோன்பு நோட்பதால் அதிகரிக்காத அளவில், மேலும் அவருக்கு பாதிப்பில்லாத நிலையில் இருக்கும் என்றால் அவரால் நோன்பு நோக்க முடியும். ஆனால் ஒருவருடைய நோய் நிலைமை இந்த ஸ்டேஜில் இருக்கின்றது என்றால், அதாவது அவர் அந்த நோயை வைத்துக்கொண்டு நோன்பு நோற்றால் அவருடைய சுகர் லெவல் அசாதாரணமான முறையில் மாற்றமடைந்து மயக்கமுற்று விழும் நிலை ஏற்படுகின்றது என்றால், பிறகு அத்தகையவர் நோயாளி என்ற வட்டத்திற்குள் வருகின்றார். எனவே அவர் நோன்பு நோக்கக்கூடாது. அதே போன்று இது மாதிரியான நோயாளிகள் தங்களுடைய வைத்தியர்களிடமும் நோன்பு நோட்பது குறித்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும்.